என்னோட லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி எனக்கு அவர் ஊட்டி விட்டாரு, நான் அப்பா கூட்டி விட்டேன். அப்பதான் அம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா சமைச்சதுல அதானே தாத்தா? எப்படி ராதாக்கா இங்க வந்துருவாங்க? தயவு செஞ்சு எங்க விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்னவோ போங்க. நீயும் ரகுவும் ஏன் தான் இப்படி அடம் பிடிக்கிறீங்களோன்னு எனக்கு தெரியல. என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் அவளுக்கு தெரியதான் போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சா என்ன? உங்களுக்காகவாவது அவ முடிவை மாத்திப்பால. இல்ல அத்தை, நான் சொன்ன கேளுங்க. அத்தை வாராதா? என்னத்த ரெண்டு பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா ராதா. நீ வருவேன்னு வைஜந்தி சொல்லிட்டு இருந்தா. மா அண்ணே, என்ன நீ ஸ்வேதா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா? மாமா வீட்டுக்கு வந்துட்டாரா? வந்துட்டாங்க ரகு. முதல்ல ஸ்வேதா தான் வந்தா, அப்புறம் தான் அப்பா வந்தாரு. ஸ்வேதா என்ன பண்ண தெரியுமா? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள ரொம்ப திறமையா என்கிட்டயே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏன் லேட்டுன்னு கேட்டதுக்கு முதல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னா. கொஞ்ச நேரத்துல அவ அப்பா கிட்ட இருந்து போன், ஸ்வேதா பத்திரமா வீடு வந்து சேர்த்துட்டாளான்னு கேட்டு. அவளும் விஜயும் ஸ்கூல் ஆட்டோல போய் அவரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா என்கிட்ட ஃப்ரெண்ட பார்க்க போனேன்னு பொய் சொன்னா. அவ செஞ்சதுக்கு நல்லா வெளுத்து வாங்கியிருப்பேன். அதுக்குள்ள அவ தாத்தா வந்துட்டாரு, அதனால தப்பிச்சா. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிய வேண்டாம். என்கிட்ட எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஒரு நாள் குட்டு வெளிப்பட்டு தானே ஆகணும். என்னத்த சொல்றீங்க? ஆமா ராதா, உங்ககிட்ட போய் எதுக்கு மறைக்கணும்? உண்மையை சொல்லிட வேண்டியது தானே. சரி, அவ உனக்கு பயந்து போய் சொல்லிருப்பா. அவ அவங்க அப்பாவை தானம்மா பார்க்க போனா. அதுக்காகலாம் நீ கோச்சுக்காதம்மா. அட நீங்க வேற அத்தை, குழந்தை மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. என் அப்பாவை தான் சொல்றேன். சொல்லாம கொள்ளாம என்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் வளர விடக்கூடாது அத்தை. அப்புறம் வயசு வித்தியாசம் இல்லாம தினம் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சரி அத்தை, நீங்க விஷயத்துக்கு வாங்க. இவ கல்யாணம் ஆகி வந்து எத்தனை நாள் ஆகுது? அதுக்குள்ள உங்க கூட சண்டை போட்டுட்டு அங்க வீட்டுக்கு வந்துட்டா, ரகுவும் கூட்டிட்டு வந்துட்டா. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? என்னம்மா பெரிய பிரச்சனை? யோசிச்சு பார்த்தா இதுக்கு போயா கோச்சுக்கிட்டோன்னு தோணுது. எனக்கு தெரியும் ராதா, நீ எப்படி இவங்களை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன்னு. இப்போ ஒண்ணும் இல்ல, நாங்க மறுபடியும் சகஜமாயிட்டோம். எப்படியோ சகஜமானது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா வைஜு பேக தூக்கிட்டு கிளம்புற அளவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? ஐயோ அக்கா, அது ஒரு விஷயமே கிடையாது. வாங்க, நான் காஃபி போடுறேன். வைஜு, நான் இப்ப வீட்டுக்கு காஃபி குடிக்கிறதுக்காக வரல. நான் வீட்டுக்கு போகணும், நிறைய வேலை இருக்கு. விஷயம் என்னன்னு சொன்னீனா நான் கேட்டுட்டு கிளம்பிடுவேன். அக்கா அண்ணி, நாள் பூரா கம்பெனில உங்களுக்கு வேலை, வீட்லயும் வேலை இருக்கு. இதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா? நீங்க கிளம்புங்க அண்ணி. பாவம் மாமாவும் ஸ்வேதாவும் பசியோட இருக்க போறாங்க. நீங்க கிளம்புங்க அண்ணி. அதெல்லாம் ஈவினிங் 2 பேருக்கும் டிஃபன் கொடுத்துட்டு தான் வந்தேன். அவங்களுக்கு பசிங்கிறத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத.
இவ்ளோ பேசுறதுக்கு நீ பிரச்சனை என்னன்னு சொல்லலாம்ல. ஆனா வைஜுவும் நீயும் விஷயம் என்னன்னு சொல்லாம சமாளிக்கிறதுலயும் என்ன அனுப்புறதுலயுமே குறியா இருக்கீங்க. அத்தை, நீங்களாவது என்னன்னு சொல்லுங்க. ஏண்டா ராதா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாள்ல, சொல்லிடலாமா? மா நீ வேற, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணி நீங்க கிளம்புங்க நீ. ஓஹோ, அப்ப எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட எதையும் மறைக்க பாக்குறீங்க. சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்ககிட்ட சொன்னா உன்னால. ஐயோ அத்தா, நீங்க வேற. அக்கா, நீங்க இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்து பேசுற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீ உன் மாமியார் கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வர்றது சாதாரண விஷயமா? இல்ல ராதா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, நான் சொல்லிடுறேன். ஐயோ அம்மா வேணாமா. சும்மாறா, இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியாது. நான் சொல்லதான் போறேன். ஐயோ அத்தா, தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க பாரு, நீ என்ன தடுக்காத. இப்பதான் நானே அவளை புரிஞ்சுக்கிட்டு மனசார என் மருமகளா அவளை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் ராதாவும் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கா. என்னால இவன் மனசை சங்கடப்படுத்த முடியாது. மா சொன்னா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படுமா? ரொம்ப சாதாரண விஷயம் சொன்னீங்க, இப்போ உன் வாயில இருந்தே உண்மை வந்துடுச்சா? அத்தை, நீங்க சொல்லுங்க. அத்தா வேணாம் அத்தா. அக்கா, தயவு செஞ்சு அதை பத்தி கேட்காதீங்க ப்ளீஸ். போதும், நிறுத்து. அத்தை, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே. இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எல்லாம் பங்கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. நீங்க எல்லாரும் எதையாவது என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு மருமகளா எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுதான் உண்மைனா இனிமே நான் இங்க நின்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் கிளம்புறேன். ராதா, ராதா, நீ மூத்த மருமகளா இந்த வீட்ல வாழாம நீ உன் வீட்ல இருக்கிறதாமா பிரச்சனையே. என்னத்த சொல்றீங்க? ராதா, நீ பெரிய முயற்சி எடுத்து உனக்கே கூட ஆபத்து வரும்னு தெரிஞ்சிருந்தோம் ரகுவியும் வைஜந்தியும் சேர்த்து வச்ச. ஆனா நீ உன் புருஷனை பிரிஞ்சிருக்கேமா. விசுவும் அணுவோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை விட்டுட்டு வந்துட்டான். கோர்ட்டு கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான். அவனுக்கு உன் அருமை என்னன்னு புரிஞ்சிருச்சு. உனக்கு அவன் பண்ண துரோகத்தையும் உணர்ந்துட்டான். அதனாலதான் உன்னையும் விசுவும் சேர்ந்து வாழ வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்குள்ள தாமதியம் நடக்கணும்னு இவங்க 2 பேரும் முதலிரவு அன்னைக்கு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்கம்மா. இந்த விஷயம் இப்போதைக்கு உனக்கு தெரியக்கூடாதுன்னு எங்க எல்லாருக்கும் கண்டிஷன் போட்டாங்க. அன்னைக்கு நானும் உன் மாமாவும் நீ விசு கூட சேர்ந்து வாழணும்னு நாங்க பேச வந்தப்ப கூட ஏதோ ஒரு வேகத்துல இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிருவனு பயந்துட்டே தான்மா பேசினேன். அன்னைக்கு நீயும் விசு கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு முடிவா சொல்லிட்ட. விசு உங்கூட சேர்ந்து வாழ அவனுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டான். அதனாலதான் இவங்க ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னாலாவது உன் மனசு மாறுமேன்னு நான் புடிவாதம் பிடிக்க போய்தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்ல, நான் சொல்லுவேன்னு சொல்லி எங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அக்கா, விசுமாமாவையும் உங்களையும் சேர்த்து வைக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. அதுல உறுதியோட இருக்கணும் தான் எங்க தாம்பத்தியத்தை நாங்க ஒதுக்கி வச்சோம். எங்களோட பெரியவ காட்டி உங்களை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கல. அதனாலதான் கடைசி வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைச்சோம். ஆனா கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தை மறைக்க முடியாம இப்படி ஆயிடுச்சு. ஆனா அண்ணி இதெல்லாம் நினைச்சு நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம்.
நீங்களும் அண்ணனும் மனசு மாதிரி எப்போ ஒன்னா சேர்றீங்களோ அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியை நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இதுதாங்கய்யா நடந்தது. கார்வார் கார்வார் உண்மையிலேயே ரொம்ப நல்ல செய்தியை சொல்லியிருக்கையா. இத பாரு, போ கணக்கு புள்ள கிட்ட உனக்கு எவ்வளவு வேணுமோ காசை வாங்கிட்டு சந்தோஷமா இரு, போ. என்ன மங்க கேட்டியா? டேய் அழகேசா, கேட்டியா? ரகுவுக்கும் வைஜெயந்திக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? எப்போ ராதாவும் விஸ்வநாதனும் புருஷம் பொண்டாட்டியா ஒண்ணு சேர்ந்து வாழுறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்குமா? டேய், இதை விட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமாடா? எப்படி கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்காதோ அதே மாதிரி இனிமே ராதாவும் விஸ்வநாதனும் ஒன்னா சேர்ந்து வாழவே முடியாது. நான் வாழ விட்டுருவேனா? அப்போ ரகுவும் வைஜெயந்தியும் சேர்ந்து வாழ முடியாது தானே? அப்புறம் எதுக்கு அவ ரகுவுக்கு பொண்டாட்டியா இருக்கணும்? அவ தாலி அறுத்து போட்டு அவளை தூக்கிட்டு வந்து அவளை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. அதனால என்ன வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன்டா, நான் பாத்துக்கிறேன். போதும், நிறுத்துறீங்களா? என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? எதுக்கும் ஒரு வரமுறை வேண்டாம்? உங்களுக்கு எல்லாம் நியாயம் தர்மம்னு எதுவுமே கிடையாதா? சாந்தி முகூர்த்தம் இல்லைன்னா வைஜெயந்தி அந்த பையனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுவாளா? அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலைன்னா அவ தாலியை நீங்க அறுத்துட முடியுமா? தாலியை அறுத்துட்டா அவ மனசுல இருந்து அவ புருஷனை தூக்கிட முடியுமா? தான் புருஷனை மனசுல சுமக்கிறவள நாம எப்படிங்க நம்ம பையனுக்கு கட்டி வைக்க முடியும்? சரி, ஒரு பேச்சுக்கே சொல்றேன், அப்படியே நம்ம பையனுக்கு அவளை கட்டி வச்சாலும் அவ எப்படிங்க நம்ம பையன் கூட குடும்பம் நடத்துவா? ஏற்கனவே நம்ம பையனோட வாழ்க்கையை நீங்க சீரழிச்சிட்டீங்க. இன்னும் அவனை தப்பா வழி நடத்தி பாதாளத்துல தள்ளணும்னு நினைக்கிறீங்களே? நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்ல, என் தம்பி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைச்சீங்களா? டேய், போதும் நிறுத்துடி. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்ட போற. என்ன என்ன உன் தம்பி என் தலையை எடுத்துருவானா? உன் தம்பி பொண்ணு தாலி அறுக்கணும்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? அவ புருஷன் உயிரோட இருக்க போறது இல்லைன்னு அர்த்தம். புருஷனே போனதுக்கு அப்புறம் அவனை நினைச்சு என்னடி ஆக போகுது? என் மகன் வைஜெயந்தி ஆசைப்பட்டுட்டான். அவளை என் மகனுக்கு கட்டி வைக்கிறது ஒரு அப்பனான என்னோட கடமடி. சாந்தி முகூர்த்தம் இன்னும் நடக்கலையடி. உடலால கட்டு போகாத ஒருத்திய என்னோட மகனுக்கு கட்டி வைக்க போற ஒரு திருப்தி தான் எனக்கு. இத பார், இப்ப நான் சொன்னது எல்லாமே நடக்கும். ஓ தம்பி என்னடி, எப்பேற்பட்ட கொம்ப வந்தாலும் சரி என்ன தடுக்க முடியாது. இத பார், எனக்கு பொண்டாட்டியா உன் புள்ளைக்கு அம்மாவா என் முடிவுக்கு உறுதுணையா நீ இருக்கணும். அப்படி இல்ல உன் தம்பி வீட்டுக்கு நீ போயிட வேண்டியதுதான். என் பையனுக்கு வைஜெயந்திய கட்டி வச்சு அவங்க எப்படி வாழ போறாங்கன்னு நீ இங்க இருந்தே பாரு. அதோட அந்த ராதாவையும் விஸ்வநாதனையும் நான் சேர்ந்து வாழ விட போறதே இல்ல. இதையெல்லாம் நீ பார்க்கணும், பார்க்கத்தானே போற. வாடா, நீ சந்தோஷமா இருடா, வா.
ஆமா தாத்தா. சரி போ, காலையில படிச்சுக்கலாம். கொண்டா. உள்ளார போய் படு, தூங்கு. அம்மா எங்க? அம்மா மேல போயிருக்காங்க. சரி, எனக்கு அம்மாவை பார்த்து பேசினா நீ போய் படு. போ போடா கண்ணா, போ போ போ. அதான் ஏம்மா, ஏன் இங்க நின்று எழுதிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா. ராதா, நீ சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ இதே மாதிரி தான் இருந்த. அப்போ கேட்டப்போ இதே பதில தான் சொன்னேன். ரகு வைஜெயந்தியும் அவங்க வீட்டில் கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு தான் சம்பந்தி வீட்டுக்கு போனதா சொன்னேன். போய் அவங்கள பார்த்தியா? கேட்டியா? என்ன சொன்னாங்க? ராதா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு பாக்குறியா? உனக்கு முன்னாலேயே எனக்கு தெரியும். உன்னையும் விசுவை நினைச்சு வருத்தப்பட்டு எப்படா இவங்க சேர போறாங்கங்கிற ஆதங்கத்துல கோயிலையாவது சாந்தி கிடைக்குமான்னு போய் உட்காந்துருந்தோம்மா. அங்க சம்பந்தி ஐயாவும் வந்தாரு. அவர் முகம் வாடி இருக்கவே உங்க பிரச்சனை என்னையான்னு கேட்டேன். அப்ப அவர் எல்லாத்தையும் சொன்னார். ரகுக்கும் வைஜெயந்திக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலையும். அவ்வளவு பாடுபட்டு அவளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த சின்னஞ்சிறுசுகளுக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்காத காரணம், அந்த பிள்ளைங்க நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நாங்க எங்க வாழ்க்கையை தொடங்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரகு பெத்தவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதிர்ந்து போய் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குழப்பம் இது. உங்களை நினைச்சு கவலைப்படுறதா இல்ல ரகு வைஜெயந்தியை நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியாம குழம்புறாங்க, தவிக்கிறாங்கம்மா அவங்க. இத சொன்னப்ப அவரு தயவு செய்து இந்த ராதா கிட்ட சொல்லிடாதங்க அப்படின்னாரு. ஆனா நீ இப்ப பேச முடியாம அழுறத பார்க்கும்போது உனக்கு இது முன்னாடியே தெரியும்னு எனக்கு படுது. யோசிச்சு பாரு ராதா, நீயும் விசுவும் இப்படி சேராம தனித்தனியா இருக்கிறது உங்களை மட்டும் பாதிக்கல, எத்தனை பேரை பாதிச்சிருக்குது பத்தியா? மாப்பிள்ளை இது பாதிக்குது, ரகு வைஜெயந்தி அந்த சிறுசுங்க அவங்க வாழ்க்கையை பாதிக்குது. ஏன் நம்ம ஸ்வேதா குட்டி அதோட மனசையும் பாதிச்சிருக்குல்ல, அவங்களுக்காக வாத நீர். போதும், நிறுத்துங்கப்பா. அவங்க யாரும் தான் என்ன புரிஞ்சுக்கலனா நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்க. நான் உயிர் உள்ள ஒரு பொண்ணுப்பா, வெறும் ஜடம் கிடையாது. உங்க எல்லாரோட கட்டாயத்துக்காக நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது, பிசினஸ் டீல் போல ஒரு ஒப்பந்தமா தான் இருக்கும். பழசெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் நரகத்துல தான் வாழணும். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் எல்லாரும் ஆசைப்படுறீங்களா? இப்ப பாருங்க, ரகு வைஜெயந்தி சேர்ந்து வாழறதுக்கு நான் காரணம் ஆயிடுச்சு. இந்த பேர் கிடைக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனா? வர வர வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா. ஏண்டா உயிரோட வாழணும்னு தோணுது. ராதா, 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 நான் என்ன சொன்னேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற?